ஷே எப்பா பிஸ்டோ பிரமா விவசாய இடத்துல பூரா பாலாக்கி வச்சுருக்கான். எல்லாம் உள்ளே மாட்டி கருப்பு சீலை நீ குத்திரு. கணக்கு நெற்கோட்டில் வாராரு. அந்தந்த கணக்கு நெற்கோட்டில் வரையில் உள்ளே எல்லாம் மாட்டிடுவான். மானிட பிறவி கொசு மாதிரி இருக்கான், ஈ மாதிரி இருக்கான், குட்டை வறுத்து சட்டி மாதிரி இருக்கான். ஆணும் பெண்ணும் பாலாக்கி வச்சுருக்கு. பேப்பரை சீலை குத்திரு. பேப்பர் அடித்து பேப்பர் அந்த எழுதுகிற எழுத்து பேப்பர் கண்ணுக்கு சீலை அடிச்சிட்ட. அவன் கண்ணுக்கு சீலை அடிச்சிட்டியாப்பா. கண்ணுக்கு சீலை அடிச்சிட்ட, மண்டை மூளைக்கு சீலை அடிச்சிட்ட, புரியுதா? 2 கையுக்கும் சீலை அடிச்சிரு. அதே மாதிரி பூமிக்கு ஐயா சீல் குத்திட்டாரு. நீ பத்திரப்பதிவு வெளியில் வென்று பத்திரம் விற்கிறவன் போகிற வாரான சீல் குத்திரு. எல்லா இடம் விரிச்சு கிடக்குன்னு பூரா பெண்ணு ஆணுமா உலாயிட்டு அலையுது. பூரா காடு மேடு எல்லா இடத்துலையும் இப்போ சுற்றி கிராமத்தை அடைச்சிருவார், சிட்டி அடைச்சிருவார். ஏன்னா உள்ள ஆபாசங்கள் உள்ள நீதிமன்றத்தில் கோர்ட்டில் ஏறிக்கிட்டே இருக்குது. பூரா எங்கெங்கே என்னென்ன நடக்குன்னு அத்தனை நடத்தி எல்லாம் ஏற்றிக்கிட்டு இருக்கான். எல்லாமே வழக்கறிஞர் ஏற்று தான். அது கணக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். அதை சிட்டி கிராமத்தை அடைச்சிருவார். எப்படி அடைப்பார்? அந்த காலத்தில் எப்படி விவசாயம் பண்ண மன்னராட்சிக்கு முன்னாடி ஒரு கணக்கு கொடுத்தாரு. அப்போ அதுதான் முதல் கணக்கு. அந்த கணக்கில் என்ன செய்வார்? கிராமமாக கிடக்கும், ஓலை குடிசையிலே கிடக்கும். விவசாயம் பண்ணதுக்கு அந்தந்த இடத்துல காவலாளர் நிற்பான், திறந்து விடுவான். விவசாயம் பண்ணி அப்பப்போ வீட்டில் சாப்பாட்டுக்கு உணவு ஆடை மூடி போச்சு. இருக்கிற இடம் ஓலை குடிசை போயிடுச்சு. இப்போ என்ன செஞ்சுருக்கான்? பூமியை பூரா பாலாக்கி வச்சுருக்கான். அதுதான் சீலை குத்திட்டார். எல்லாவனும் உள்ளே மாட்டுவான். முக்கால் சத்தியம்